ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். இத்தனை கலங்காதவன்று பிரிந்த விஷய வைலட்சண்யத்துக்கு நமஸ்காரமாம் இத்தனையரே. இத்தனை கலங்காத அன்று இவ்வளவு கலக்கம் நமக்கு ஏற்படணும், ஆண்டாளுக்கு ஏற்படுகிறது என்றால் அந்த பிரிந்த விஷய வைலட்சண்யம். அவள் யாரை பிரிந்திருக்கிறாள்? எம்பெருமான். அந்த எம்பெருமானை பிரிந்திருக்கிறாள். அந்த எம்பெருமானுடைய பெருமை படிப்பட்டது என்றால் இவ்வளவு பண்ணும். அது நம்மிடத்திலே அந்த எம்பெருமானை பிரிந்திருந்த காலத்திலே நம்மை கலக்கடித்து அவனை எப்படியாவது அடைய வேண்டும் என்று நமக்கு ஒரு பெரிய உந்துதலை கொடுத்து அவனை அடையும்படிக்கு செய்யும். அப்படி செய்யலைன்னா அதுக்கு ஒரு நமஸ்காரம், அந்த விஷயத்துக்கு ஒரு நமஸ்காரம். அதாவது எம்பெருமான் இப்படியெல்லாம் செய்யவில்லை என்றால் அவனுக்கு ஒரு நமஸ்காரத்தை செய்து, சரி நான் முன்னிடத்திலிருந்து கிளம்புகிறேன் என்று புறப்பட்டு போய்விடலாம் என்று காட்டுகிறார். ஆனா அப்படி போக விடாதபடிக்கு எம்பெருமான் செய்கிறான். இங்கே ஆண்டாள் நாச்சியாருக்கு அவ்வளவு வைபவம் பொருந்தியவன் எம்பெருமான். அவனை பிரிந்து இருந்தால் என்ன வேண்டுமானாலும் செய்து அவனை அடையலாம் என்று நினைப்பார்கள் என்பதை இங்கே எடுத்து காட்டுகிறார். ஆக இந்த முன்னுரையிலே இதிலேயும் நமக்கு பகவத் விஷயத்திலேயும் பேரு இழவு இந்த சம்சாரத்தில் இருக்கிற வரைக்கும் இருக்கத்தான் இருக்கும். அதனாலே அதை விட்டு விடலாமா? மற்ற விஷயங்களை விடுவதை போல பகவத்கீதை விட்டு விடலாமான்னா விட முடியாது. அந்த பகவத் விஷயத்திலே இருப்பதே ஒரு பெரிய பாக்கியம். மற்ற விஷயங்களிலே நமக்கு எப்படி சில சமயங்கள் நன்மை கிடைக்கிறது, சில சமயங்களில் நமக்கு வேண்டாது நடக்கிறது என்று அதிலிருந்து விலகுவதைப் போல பகவத் விஷயத்திலிருந்து விலக முடியாது. எப்பொழுதும் அந்த எம்பெருமானை பற்றி கொண்டுதான் இருக்க வேண்டும் என்று அதை காட்டி, அந்த எம்பெருமானுடைய பெருமை எப்படிப்பட்டது, எதிராளியை கலங்கடித்து அவனை எப்படியாவது அடைய வேண்டும் என்று செய்யக்கூடிய அளவுக்கு அவன் பெருமை படைத்தவன். அழகு, குணங்கள், விபூதி, அவனுடைய சொத்து எல்லாம் அப்படிப்பட்ட வைபவத்தை பெற்றவன். அப்படிப்பட்ட எம்பெருமான் அவனை அடைவதற்காக ஆண்டாள் நாச்சியார் இந்த கூடல் இழைப்பது என்ற காரியத்தை செய்கிறாள். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koil.org KOYIL.org